அப்போ என்ன தூக்கம். யாரோ இது? என்னது இது? மேலே ஏதோ வந்து ஒன்று மயக்குது நம்ம வீட்டு மேலே. என்னவா இருக்கும் இந்த நேரத்தில்? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு போய் பாட்டு வரலாம். அடப்பாவி, நம்ம வீட்டு மேலே இவ்வளோ பெரிய யூஎஃப்ஓவா? என்னது இது? அடே யார உள்ள எழுந்துட்டு இருக்கிறது? யார் இது? ஒழுங்கா வெளியே வந்துரு. உனையதான். ஐயோ அங்காண்டு ஏதோ இருக்கு மக்களே, அழுந்துட்டு இருக்க வர சத்தம் கேக்குது. யாரு இது? ஐயோ ஐயோ கிராணி. ஐயோ 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 இந்த கிராணி எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? ஐயோ ஐயோமா ஐயோ எங்க போச்சு? எங்கடா போச்சு? ஐயோ எங்க போயிடுச்சு இந்த கிளவிய? ஐயோ ஐயோ போச்சு வசமா வாடிடா. ஐயோ கிராணியா எங்க கொண்டு வந்து கிராணியா? ஐயோ ஐயோ என்னது இது? ஐயோ கிராணி வீட்டு கொண்டுமா? ஐயோ மூஞ்சி போச்சு மக்களே எனக்கு. ஐயோ வணக்கம் மக்களே. ஓகே ஸோ இனி நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராணி வீட்டில் ஃபர்ஸ்ட் நாள் இருக்கோம் மக்களே. ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராணி வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். அந்த கிளவி நம்ம கடத்தி கூட்டு வந்துச்சு மக்களே. ஸோ எப்படி எஸ்கேப் ஆக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஎஃப்ஓ கிராணி வீட்டுக்குள்ளே புதுசாக வந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராணி வீட்டிலேருந்து டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். ஓகே இப்போ அந்த யூஎஃப்ஓ எப்படி எடுக்க போகிறேன்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிராணி எஸ்கேப் வச்சு ஆக்சுவலாக கிராணியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின் எஸ்கேப்பு கார் எஸ்கேப்லாம் பண்ணிக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கியை கிழிச்சு விட்றோம். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இந்த யூஎஃப்ஓ எஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டம் மக்களே. எப்படி சொல்கிறது, வார்த்தையே கிடையாது. ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கோசரம் இப்போ நான் முடிச்சு காமிக்க போகிறேன். ஓகே நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு ஒரு சாவி கச்சிக்குதே. ஓகே ஆக்சுவலி எதுக்கு இப்போ போய் ஒரு பீரோக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜட்டி நாத்தம் வர அடிக்குது. அந்த ஆயோட ஜட்டி நாத்தம். ஆக்சுவலாக அங்கே வந்து அந்த ஆயா வந்துட்டு இருக்குது மக்களே. அதனால தான் ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன். ஐயோ எங்கே வரலையா? சரி ஓகே அப்படியே வெளியே ஓடி போயிடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டாச்சு. அந்த ஆயா வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்துடலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அங்கே பாருங்க மக்களே, தொப்பிலாம் போட்டு பயங்கரமாகுது இந்த ஆயா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேய் இருக்குது. ஒன்று கிராணி, இன்னொரு பேய் ரொம்ப மோசம் மக்களே. கிராணியோட பயங்கரமான கொடூரமான ஒரு பேய் இருக்குது. அந்த பேய்கிட்ட நம்ம சமாளிச்சுட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஃப்ஓ இங்கேருந்து கடத்தி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போக முடியும். ஸோ எப்படி முடிக்க போகிறேன்னு எனக்கே தெரில. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவி கிடச்சிது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கிடச்சிருக்குது. ஓகே இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இது ஆக்சுவலாக கிராணி 1 வீடியோ தான். அதாவது 1 தான். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன் இப்போ நான். ஓகே ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம் மக்களே. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கட்டை வேணும். ஸோ அந்த கட்டையை அந்த சுற்றியால் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டையை இங்கே நடுவில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இந்த ஜெயிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஜெயிலுக்குள்ளே நம்மளுக்கு ஏதோ சாவி கிடச்சிருக்கு. ஓகே என்னடா ஜெயில் முடிச்சு? இதெல்லாம் கழட்டி விட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுமா? ஓகே ஸோ இப்போ வந்து அந்த சாவி எடுக்குன்னா ஃபஸ்ட் நம்ம அந்த ஃபேன் வாட்டர் ஃபேனை வந்து ஆஃப் பண்ணணும் மக்களே. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கட்டிங் பிளேடு வேணும். இந்த கேமே அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கிறதுக்குனா இது வேணும், இது எடுக்கிறதுனா அது வேணும். ரொம்ப மைண்டே குழப்பி நானே ஒரு பேயா மாதிரி இந்த வீட்டு உள்ள இருந்தாலான்னு தோணும். அப்படியேப்பட்ட கஷ்டமான கேம் தான். பட் இருந்தாலும் நான் இது எப்படி முடிக்கிறது இந்த யூஎஃப்ஏ நீங்களும் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிக்கணும்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இது வந்து மொபைல்லாம் கிடையாது. எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு கிராணி பிடிக்குன்றதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு பேய் பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர்லாம் பேய் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் படிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராணி பிடிச்சவங்க லைக் போடுங்க, என்னை பிடிச்சவங்க ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நேராக எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த கட்டிங் பிளேடில் வச்சு ஒரு கட்டிங் பண்ணோம்ல. ஸோ கட்டிங் போட்டோம்ல. ஸோ அதில் நம்மளுக்கு வந்து ஒரு சாவி கிடச்சிச்சு. அந்த சாவி என்ன சாவினா லாக்கர் சாவி. அந்த லாக்கர் சாவிலேருந்து இன்னொரு சாவி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஐயோ இந்த டொப்பி மண்டே வர வந்துட்டானே, இதுக்கு மேலே சத்தம் போட்டு கிராணி வர வச்சுருவோம் மக்களே. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சேஃபர்லேருந்து ஒரு சாவி கிடச்சிச்சு. அந்த சாவியிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் இது கிடச்சிக்குது மக்களே. ஷூட்டிங் இது அதில் நம்ம கல் பொறுக்கி நம்ம யாரை வேணால் ஷூட்டு பண்ணலாம். இப்போ நம்ம வாங்க கல் பொறுக்கி
தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராணி வீட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்குதே, பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம ஒன்றா இப்படி கல்லை பொறுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து யூஎஃப்ஓ எஸ்கேப் ஆக போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் இருக்குது மக்களே. அந்த பேய் சமாளிக்கிறது இருக்கிறதுலே பயங்கரமான கஷ்டம். ஆமாம், ரெண்டாவது பேய் எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது கீழே வந்து ஒரு கக்கூஸ் தொட்டி இருக்குது மக்களே, அதுக்குள்ளே தான் இருக்குது. என்னது கக்கூஸ் தொட்டியா, கிராணி வீட்டுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே. ஸோ நான் காமிக்கிறேன் அந்த கக்கூஸ் தொட்டியா. ஃபஸ்ட்டு இவனை தபரட்ட மண்டையை ஃபஸ்ட்டு உடச்சி சுக்குநூறு ஆகிடலாம் வாங்க. ஐயோ சாவ மாட்டேங்கிறானே, இருங்க தொப்பியில் அடிக்கலாம். அப்போ செத்துவிட்டா மக்களே. ஸோ இவனே ஏன்டா தவஞ்சமே இல்லாமல் அடிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன்ட்டு ஒரு பொருள் இருக்குது மக்களே. அந்த பொருளை வச்சு தான் நம்ம கீழே வந்து அந்த யூஎஃப்ஓவில் எஸ்கேப் ஆகக்குள்ள ஹெல்ப் ஆகும். அந்த பொருள் இதோ ஓகே. ஸோ இப்போ வந்து இது நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கக்கூஸ் தொட்டிக்குள்ளே போட்டுடலாம். இதுதான் மக்கள் இந்த கக்கூஸ் தொட்டியா. என்னடா அது அப்படின்னு கேட்பீங்க. இதுதான் பரலோகம், பாதாளம் இது சொல்லுவாங்களே, சாக்கடை. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு சாவியும் வேணும். இதுதான் மெயின் சாவி. ஸோ இந்த சாவி வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டே திறக்க முடியும். என்னடா கேட்டுன்ற இதுன்றன்னுவீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுனா பொருள் என்னென்ன வேணும் அப்படின்றத எடுத்துகிட்டு போய் நேராக அந்த கக்கூஸ் தொட்டிக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுடணும். ஸோ அப்போ அந்த கக்கூஸ் தொட்டிக்குள்ளே தான் மேட்ரே. என்னது கக்கூஸ் தொட்டிக்குள்ளே தான் மேட்ரேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே. இப்போ நம்ம எதுக்கு வீட்டில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாவி, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த ரோபோட்டில் இருக்க சிப்பு, அப்புறம் நம்மளுக்கு இன்னொன்று வேணும், இந்த கோடு வேணும். ஸோ இந்த கோடு இதுக்கோசரம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம். ஸோ மற்ற எல்லா வேலையும் கீழே தான், அந்த கக்கூஸ் தொட்டி அண்டர் கிரவுண்டில் தான். ஸோ ஓகே, இது இப்போ எதுக்கு நான் வந்து தனியாக நினச்சிட்டு இருக்கேன்னா, அதுக்குள்ளே ஃபுல்லாக பிளட் இருக்குது மக்களே. ஸோ அந்த பிளட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு, நம்மளுக்கு கோடும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இந்த கோடு, அப்புறம் இந்த சாவி, அப்புறமேட்டு வந்து சிப்பு, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுன்றோம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக எல்லாத்தையும் நம்ம மொத்தம் தேவையான 4 பொருள் என்னென்னா, ஒன்று அந்த ஷூட்டர் வேணும், அடுத்தது அந்த கோடு வேணும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கக்கூஸ் தொட்டி வேணும், கக்கூஸ் தொட்டின்ற பாருங்க, அந்த சாவி வேணும், அப்புறம் அந்த சிப்பு வேணும். எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம கல் ஒரு 4-5 பொறிக்கலாம் மக்களே. ஓகே, நம்மளுக்கு கல் தான் மெயினான விஷயமே. ஸோ கல் இருந்தால் தான் உள்ளே வந்து ஒரு மேட்ரு இருக்குது, அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழிக்க முடியும். ஸோ வாங்க 2. ஸோ அந்த கல் எடுக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. குட்டியோன்னு இருக்குது, அது கையில் பொறுக்க முடியல மக்களே. ஓகே, ஸோ இப்போ நம்ம கக்கூஸ் தொட்டிக்குள்ளே குளிச்சிடலாம். ஐயோ என்ன நாத்தடிக்குதே சாமியே. ஓகே ரேட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது. ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் இதை வந்து கரெக்டாக லிவர் அடிக்கணும் மக்களே. ஸோ அடித்தா இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கும் மக்களே. இந்த ரூம்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தகரட்டப்பா மண்டையும் கிடைப்பான். அந்த மண்டையும் போய் பொறிக்க வைக்கணும். ஓகே, சரி இப்போ வந்து வாங்க, நம்ம தேவையான பொருள்லாம் கிடச்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து இங்கே போட்டுடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அட்டன் டைமில் எல்லாம் எடுக்க முடிஞ்சால் பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த கோடு எதுக்குன்னு கேட்டிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இந்த கோடு. ஸோ இந்த கோடு உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் இது ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பர், வேறு லெவலில் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டோருக்குள்ளே தான் அத்தனை மேட்ரும். ஸோ அந்த சாவி, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த சிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டோருக்குள்ளே போயிட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அதுக்குள்ளே போயிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போய் பார்ப்போம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு. என்னடா டேய், ஒரு வலி இருக்கா, ஏதோ எலி சந்து மாதிரி வலி வச்சு வச்சுக்கிறானுங்க, எலி போகிற மாதிரி. ஓகே, இப்போ இந்த சிப் எடுத்து இங்கே நேராக போட்டோன்னா இந்த கேட்டு திறந்துடும். எங்கடா யூஎஃப்ஓ காணோம் அப்படின்னு தான் கேட்பீங்க. யூஎஃப்ஓ இருக்குது மக்களே, இதுக்கு மேலே தான் அது எல்லாம் போய் பார்க்கணும். அடப்பாவி, அப்போ யூஎஃப்ஓ இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரல மக்களே. நான் தான் சொன்னல, ஒரு தகட்டப்பா மண்டே உள்ளே ஆட்டிகிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. அவனை போய் அழிச்சாதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஃப்ஓவே கிடைக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இவன் எதுக்குடா இந்த மண்டையை எதுக்குடா வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த கேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா இவன் மண்டையை எடுத்து முன்னாடி காமிச்சா தான் அதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்புறம் அந்த சாவி ஒன்று போயிட்டு தேடினோம் பார்த்திங்களா, அந்த சாவியும் வேணும், இந்த மண்டையும் வேணும். ஸோ அதனால தான் அந்த சாவி நான் வந்து வீட்டுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இப்போ வாங்க அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, சாவியும் இருக்குது. ஸோ இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டையும் இருக்குது. ஸோ அடுத்தது வேறு என்ன வேணும், கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த யூஎஃப் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆக வேண்டியது என்னடா அப்படின்னுவீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த கேட்டை திறக்கணும்னா அதுக்கு பவர் வேணும் மக்களே. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, இப்போ சாவி இருக்குது, மண்டை இருக்குது, பட் அந்த கேட்டுக்கு ஒரு சிஸ்டமுக்கு பவர் வேணும். அந்த சிஸ்டம் பவர் அமுக்கிறதுக்கு இப்போ தான் மேட்ரு இருக்குது. இருங்க, இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த சென்சாரை வந்து ஆன் பண்ணுறதுக்கு இது வேணும், பவர் வேணும். அது இதுக்குள்ளே தான் இருக்குது ஆன் பண்ணுறது. இதுன்னு அதில் மந்திரம்லாம் பண்ணி வச்சுக்குது. யாரா இந்த வேலை பண்ணது ஆப்புன்னு தானே கேட்பீங்க. அந்த தகட்டப்பா மண்டையன் தான், என்னடா இது சூறாவளிலாம் சுற்றுது அப்படின்வீங்க. ஆக்சுவலாக அவனோட பவரே பார்த்திங்கன்னா சூறாவளி சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பான் மக்களே.
சுற்றலாம் மாட்டான். பட் இந்த மாதிரி நிறைய அங்கங்கன்னு இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரில. ஓகே, அந்த தகரடப்பா மண்டை எனக்கு காமிச்சே ஆகணுமே நான் அவனை. ஓகே, அங்கே பாருங்கள், ரெட் கலர் சாரீ கட்டிட்டு காஞ்சனா சில்க் மாதிரி போயிட்டுருக்கிறான். அட்டங்க ஒக்க மொக்கா. டேய், காஞ்சனாவே அசிங்கப்படுத்தி விட்டிங்களேடா. காஞ்சனா எவ்வளோ பெரிய பேய் தெரியுமாடா? ஏன்டா டேய் இப்படியே ஷெட் இருக்கு மக்களே, அவனை காமிக்கிறான். ஐயோ அம்மா சாமி, ஐயோ நான் கூட டோர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு அவன் பார்க்க மாட்டான்னு பார்த்தேன். பாப்பு முடிச்சு வந்துட்டான் மக்களே. சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம ஒரு வாட்டி செத்து போயிட்டோம். 2வது நாளும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்மளுக்கு 5 நாள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவன்கிட்ட மாட்டாமல் நம்ம போயிட்டு அந்த டோரோட பவர் ஆன் பண்ணி விட்டுறலாம். மெயின் பவர் போய் ஆன் பண்ணி விட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு ஓடிய போயிடலாம் மக்களே. நாற்று அடிக்குது கருமோ. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, திருப்பி அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ நம்ம அந்த பவர் ஆன் பண்ணோம்னா சும்மாலாம் ஆன் பண்ண முடியாது. போய் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண, ஒரு சுவிட்சை போட்டாலாம் பவர் ஆன் ஆகுது மக்களே. அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறான். இருங்க அதை நான் போய் எப்படி பண்ணுறணும் அப்படின்ட்டு காமிக்கிறான். ஐயோ வந்துட்டானே, டப்பர் கட்ட பண்ணியா, டப்பர் கட்ட பண்ணியா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நிறையா இருக்கும் மக்களே. இது சுற்றி இந்த காம்பவுண்ட் செவர் சுற்றி இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது வருதா? ஐயோ வந்துருச்சா? ஓ நம்மளுக்கு பின்னாடி இருக்குது மக்களே. ரெட் கலர் லைட் எரிஞ்சாலே அந்த காஞ்சனா பேய் வருதுன்னு அர்த்தம் மக்களே. ஓகே, அங்கே பாருங்கள் தெரியுதா? அந்தாண்ட இருக்குது. ஐயோ வந்து நம்மள நல்ல வேலை இதுக்குள்ளே குமிஞ்சி வர முடியாதனால நம்ம எப்படி ஒன்று சேஃபாக இருக்கும். நல்ல வேலை. ஓகே ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னும் 4 இருக்குது மக்களே. அந்த 4ஐயும் போயிட்டு நம்ம ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இன்னொரு மீட்ரு பாக்ஸ் ஆன் பண்ணணும். அப்புறமேட்டு மட்டும்தான் நம்மளுக்கு அங்கே பவர் ஆன் ஆகும். அங்கே ஆன் ஆகிட்டு அப்புறம் ஒரு லிவர் கண்டுபிடிக்கணும். லிவர் கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த லிவரை வச்சு அது இதுன்னு பண்ணணும். இருந்தாலும் நம்ம அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். நம்மளுக்கு பெரிய ப்ரோ பிளேயர் ஆச்சு நம்ம. ஸோ அந்த போயிட்டு வந்து எப்படி தப்பிச்சு எஸ்கேப் ஆகி நான் அதை போய் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க போயிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிவர் ஆன் பண்ணிட்டோம். இங்கே தான் போன வாட்டி செத்து போனோம். இந்த வாட்டிலாம் சாக மாட்டோம். இங்கே ஒரு லிவர் இருக்குது. இந்த லிவரையும் ஆன் பண்ணி விட்ருவான். பூச்சிக்கு. ஓகே, எங்கே அவன் ஆளை காணுமே. எங்கடா இருக்கிற டே? ஐயோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதுக்கி தான் போகணும் மக்களே. அங்கே பாருங்கள், அங்கே இருக்கிறான் பாருங்கள் அவன். ஐயோ ஓகே, இப்போ நம்மளுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிக்குது. அந்தாண்ட தான் இருக்கிறான். இப்போ நம்ம இந்தாண்ட இருக்கிற எல்லா லிவரையும் ஆன் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இங்கே ஆன் பண்ணியாச்சா? ஓகே, இங்கே வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவன் வர மாதிரியே சத்தம் கேட்குது. ஓகே, இல்லை ஓகே, இப்போ எல்லாம் அடுத்தது போய் லிவர் ஆன் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த லிவர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில மக்களே. சுற்றி எல்லாம் ஒரே காம்பவுண்ட் செவர் கட்டின மாதிரியே இருக்குது. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க ஏன்டா டே? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கே. ஓகே இருங்க, இங்கே ஒரு லிவர் இருக்குது. மொத்தம் நம்ம ஒரு 3 லிவர் ஆன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு லிவர் நினைக்கிறேன். ஐயோ வந்துட்டானே. ஐயோ எனக்கு வேறு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா வயிறு கலங்குது மக்கள். எனக்கு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறேன். பட் எனக்கு இந்த கேம்லாம் விளையாடக்குள்ள ஒரு மாதிரியாகவே இருக்கும் மக்கள். எனக்கு அப்படியே ஒரு பயத்திலே இருப்பேன். அப்பப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் ஒரு ஃப்ரீஸே ஆயிரும். அந்த அளவுக்கு இந்த கேமில் எனக்கு பயம்படுத்தும். நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த சவுண்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கிராணி கேம் விளையாடுறதுலாம் ஒரு பிளேயருக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா பயத்திலே வந்து பார்த்திங்கன்னா எனக்குலாம் வைத்த கலக்கும் மக்களே. அப்படிப்பட்ட நான் பயப்படுற ஆள். நான் பேயை பார்த்தாலே பயந்து ஓடுற ஆள். நீங்கள் இந்த மாதிரி பேயை பார்த்தா பயந்து ஓடுவீங்களா இல்லை சிரிச்சிக்கிட்டு போய் இழிப்பீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லிவரும் இருக்குது. ஏன்டா எத்தனை லிவர்லாம் குத்து வச்சுருப்பீங்கடா டே? அங்கே ஒரு லிவரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ பேய் வேறு நம்ம கண்டுபிடிச்சிச்சு மக்களே. அப்பாடா, ஒரு வாட்டியும் ஆன் பண்ணக்குள்ள அது சத்தத்தை கேட்டு அப்படியே வந்துடுது மக்களே இந்த காஞ்சனா பேய். ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த மாதிரி டேபிள், பச்சை கலர் டேபிள் இருக்கும், அதில் போய் ஒழிஞ்சிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு சேஃப். அது நம்ம வந்து கீழே குமியாது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேபிளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டோன்னா அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது இருக்குது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நம்ம போய் ஆன் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கூட ஈஸியாக நம்ம தேடிடலாம். பட் கீழே இதுக்கிட்ட நம்ம தப்பிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும் மக்களே. ஸோபா ஓகே. ஸோ அடுத்த சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. நம்மளால நடக்க வர முடியல. அடியில் கால் வர சொல்லிக்கிச்சே. ஓகே, இங்கே ஏதோ சுவிட்ச் இருக்கா? ஆக்சுவலாக வந்து நம்ம 4 சுவிட்சும் ஆன் பண்ணுறோமா? இன்னும் 1 இருக்குது மக்களே. ஏன்னா பார்த்திங்கன்னா 5 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இருங்க பார்ப்போம் போயிட்டு. இங்கே ஒன்று இருக்குது. ஓகே ரைட். ஸோ ஓகே, இது ஒன்று ஆன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது ஐயோ வரானே, இருங்க போய் ஒழிஞ்சிக்கலாம். டேபிள் கடியில் வந்துட்டானா? எங்களை அழகணும். ஓகே ரைட்டு, வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வெளியே போயிட்டு நம்ம அடுத்தது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டான் பாருங்களேன். ஸோ நம்ம ஒரு வாட்டியும் அதை ஆன் பண்ணக்குள்ள அங்கே வந்து செக் பண்ணுறான், ஏன்டா அவன் ஆன் பண்ணதே அப்படின்ட்டு. ஆஹா ரைட்ரா ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த இடமே பார்த்தீங்கன்னா எனக்கு மண்டையை பிச்சுக்குது மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வருது, இந்த பக்கம் போனால் திருப்பி அந்த இடத்துக்கே தான் வருது. ஸோ பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக ட்விஸ்டிங்காக பண்ணி வச்சுக்கிறானுங்க. சரி ட்விஸ்ட்டு தான்டா, சூப்பர்ரா டே. நம்மளை பயமுறுத்துறதுக்குன்னே இவனுங்க
டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கிறானுங்க பார்த்தீங்களா. இவனுங்கெல்லாம் வச்சு செய்யணும் ஒரு நாள். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறதுன்னு தெரில. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்த இடத்துக்கே போகிற மாதிரியே இருக்குது. பட் இன்னும் ஒன்று நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த பின்னாடி ஒன்று இருக்குது, மீட்டர் பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை ஓப்பன் பண்ணணும். பட் அது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணால் அந்த பேட்டர்ன் லாக்கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணணும். ஸோ அதை அன்லாக் பண்ணுறது தான் பெரிய தலைவலியே. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கும் மக்களே. ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள் வெறுப்பாயிருவீங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அத்தனை வாட்டி நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த பின்னாடி இருக்கிற செவரு ஓப்பன் ஆகி அங்கே ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்கும், அந்த மீட்டர் பாக்ஸ் ஆன் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கணும்னுக்கோசம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிக்கிட்டேன். ஸோ சத்தம் வரல எதுவும். இப்போ நம்ம போய் அந்த பேட்டர்னை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 ஸோ வரவே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அமுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது அமுக்கணும், இல்லை அதை அமுக்கணும். பட் அது என்ன இதுன்னே எனக்கே தெரில. ஸோ அது நீங்கள் கூட்டாமுக்கில் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லாக் அன்லாக் ஆனால் தான் சரி. ஸோ இது வந்து பேட்டர்னே இல்லை. ஸோ இதுங்க பார்க்கலாம். ஓகே வாய்ப்பே இல்லையே. ஐயோ என்னடா இது, இதே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. நானும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. பட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. நானே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மண்டே வச்சுக்கிட்டேன். அப்போட ஓப்பன் ஆச்சு, சூப்பர் ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக நான் சொன்ன மீட்டர் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் லிவர் ஒன்று சொன்னல அது இருக்குது மக்களே. ஸோ நான் இவ்வளோ தூரம் சொன்னேனே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு மட்டும் பாருங்கள். ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவர் எடுத்துட்டேன். இந்த லிவர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கேட் ஓப்பன் பண்ண வாட்டி உள்ளே ஒரு லிவர் கேட்கும் மக்கள். அந்த லிவர் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோஎஃப் வச்சு எஸ்கேப் போக முடியும். ஸோ அதுக்கோசரம் தான் அந்த லிவர் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்கும், அதில் போய் ஒன்று ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ பட் நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஐயோ அந்த பேய் வந்துடுச்சே, இருங்க மக்களே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம். ஐயோப்பா சாமியே, இது வந்து டக்குன்னு மூஞ்சி காமிச்சா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைத்த கலகுது மக்களே. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் விளாண்டாகணும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம திருப்பி அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து அந்த ரூம்லேருந்து கீழே வந்து எப்போ எனக்குலாம் வெறுத்தே போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் விளாட்ணுக்கோசரம் நான் கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் விளாண்டுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் பாக்ஸில் ஒன்று ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. ஐயோ திருப்பி வந்துருச்சே. ஓகே ரைட் திருப்பியும் போய் ஒழிச்சிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரியே தெரில. ஏன்னா அந்த வழி இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை வெளியே போகிறதுக்கு. ஸோ அதனால் அந்த வழியிலே பிளாக் பண்ணி உக்காந்துருக்கு மக்களே இந்த ஆயா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகே ஸோ இந்த வாட்டியாச்சும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆகிடலாம் வாங்க, கண்டிப்பாக இந்த வாட்டி எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டோன்னா போதும், கண்டிப்பாக அதுக்கு மேலே அது வராது. ஸோ எங்கே வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேட் ஓப்பன் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு மேலே இந்த பேய் வராது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வெளியே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாடா சொப்பாடான்னு நிம்மதியாக இருக்கிறான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே போகிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது நம்மளுக்கு. ஓகே இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறது. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஐயோ இங்கே தான் மக்களே டார்ச் லைட் அடிச்சுட்டு இருக்குது. ஐயோ இது போகவே மாட்டேங்குதே, என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குதே. ஐயோ இது வேறு பார்த்திங்கன்னா போகவே மாட்டேங்குது மக்களே, என்ன பண்ணுறது. ஓகே இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம ஓடி போயிடலாம் வாங்க கமான். ஓகே ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மீட்டர் பாக்ஸில் ஒன்று ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கிறேன்ல, அதை நான் ஆனே பண்ணல மக்களே. பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தால் போதும்னு சொல்லிவிட்டு அதை மறந்துவிட்டேன். அதனால் அந்த டோரோட மெயின் பவரே ஆனவள மக்களே. இவ்வளோ தூரம் அங்கே போனதெல்லாம் நாச்சமாக போச்சு. என்னடா சொல்கிறேன் உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அந்த மீட்டர் பாக்ஸில் ஆன் சுவிட்ச் இருக்குது, அந்த ஆன் சுவிட்சே ஆன் பண்ணாமல் மீட்டர் பாக்ஸை மட்டும் திறந்துட்டு வந்துட்டு மக்களே. அப்போ இப்போ நம்ம திருப்பியும் போகணுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே. பட் இந்த வாட்டி என்ன ஆனாலும் சரி ஓடி போய் டக்குன்னு ஆன் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடணும், எங்கேயும் ஒழியக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு மக்களே டக்குன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து குடுன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்திருக்குன்னு பாருங்களேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கேமில் நம்மளுக்கு பவர் இருக்கும், அதாவது ரன்னிங் பவர் இருக்கும். மேலே உங்களுக்கு ஒரு சிம்பிள் தெரியுதா, அந்த ரன்னிங் பவர் வச்சு நம்ம ரன் பண்ணலாம், அப்படியே குடுன்னு ஓடியே போயிடலாம் அதை விட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து டக்குன்னு ஓடி உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம வந்த சவுண்டு மூலியமாக அது வந்துடும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டர் பாக்ஸை போய் ஆன் பண்ணிடலாம். இந்த மீட்டர் பாக்ஸை திறந்தேன், ஆனால் ஆனே பண்ணல. இருங்க எங்கே இருக்குது இந்த லிவரை ஆனே பண்ணணும். அதை வந்து நான் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் குடுன்னு பயத்தில் ஓடி வந்துட்டேன் மக்களே. இந்த இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன லிவர் இருக்குதா, ஒரு எம்சம் இருக்குது, எங்கடா போயிட்டுருக்குறடே. ஓகே அதை ஃபஸ்ட்டு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஆன் பண்ணுறதுல ஒரு சவுண்டு வரும், அதை வச்சு வந்தாலும் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து நேராக டக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இல்லை மக்களே. ஸோ அதனால் டக்குன்னு குடுன்னு ஓடி வந்துட்டோம். இப்போ பாருங்கள் அந்த இது ஆன் ஆகிருக்கும் பாருங்கள். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி அந்த டபரட்டை மூஞ்சி வச்சு நம்ம திறந்துட்டோம். இப்போ இந்த லிவர் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா, ஸோ இந்த லிவர் வந்து கடைசியாக வந்துட்டோம். இதுக்கு மேலே அந்த பேய் வராது, பயப்படாதீங்க. இந்த லிவரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாலம் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வரதுக்கு தான் இந்த லிவரு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே சொயின்னு ஓடி போய் அதுக்குள்ளே குச்சிங்கன்னா யூஎஃப்எல் எஸ்கேப் போயிடலாம்.
அப்பாடா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒன்று எஸ்கேப் ஆயிடுச்சு மக்களே. ஸோ இந்த கேம் வந்து நம்ம ஒன்லி வந்து பிசியில் மட்டும்தான் விளையாட முடியும். ஸோ அப்படி உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்தால் இந்த கேம் விளாட்லாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போய்ட்டு யூஎஃப் எஸ்கேப் கிராண்டின்னு போட்டு நீங்கள் ஸ்ட்ரீமில் அந்த கேம் வாங்கினா மட்டும்தான் அது விளையாட முடியும். ஸோ அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் மக்களே போய்ட்டுருக்கோம், இந்தியன் பெக்ஸ்க்கு. சரி வாங்க, நம்ம வீட்டில் நம்ம பொண்டாட்டி வேறு தனியாக உட்காந்துருப்பான் மக்களே. ஸோ அவர் ரொம்ப கவலைப்பட்டிருப்பான் நம்மளை பற்றி. ஸோ வாங்க போயிட்டு நம்ம பொண்டாட்டியை ஃபஸ்ட்டு பார்க்குறது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நான் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கிராணி தூக்கிட்டு வந்துருச்சுன்னு வந்துட்ட மக்களே. என் பொண்டாட்டி இப்போ என்ன பண்ணிருக்கிறாளோ, சாப்பிட்டாலோ என்னன்னு தெரில, பாவம் அழுந்து செத்துருப்பாளே. அடியே சிலுக்கே இருக்கிறியா அடியே? ஏமா ஏமா யார் அது? அடிச்சு சாரி பூரின்ட்டு அது எனக்கு அடிச்சு போச்சே. டேய் நீ யாரா? மண்டையை போட்டானா? சரி மூடிட்டு வந்து ஒழுங்காக தோசை ஊற்றி கொடுவா, பசிக்குது ரொம்ப. அந்த வீட்டிலேருந்து ஒன்றும் தின்னாமலே வந்துக்கிறேன்.